கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி பச்சை பயிறு வச்சு குழி பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி மாவு இருந்தால் போதும். நம்ம குழி பணியாரம் செய்யறதுக்கு தனியாக அரிசிலாம் ஊற வச்சு நம்ம அரைக்க தேவையில்ல. நம்ம எல்லார் வீட்லேயுமே இட்லி மாவு இருக்கும். நான் 1/2 கிலோ இட்லி மாவு தான் எடுத்துக்கிறேன். இது முதல் நாள் அரைச்ச மாவு. இது அந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓரமாக இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை பயிறு 8 மணி நேரம் நான் ஊற வச்சு வாஷ் பண்ணி ஒரு காட்டன் துணியில் நான் கட்டி வச்சுருந்தேன் ஒரு நைட் ஃபுல்லாக. இப்போ நம்ம பகலில் எடுத்தோம். நல்லா முளைப்பு விட்டு பாருங்க. பச்சை பயிறு உடம்புக்கு நல்லது. ஆனால் அதே நம்ம முளைப்பு கட்டின பயிராக இருந்தால் இன்னும் உடம்புக்கு நல்லது. நான் முளைப்பு கட்ட பயிரில் தான் உங்களுக்கு குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். 1/4 கிலோ பச்சை பயிறு இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 8 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி ஒரு காட்டன் துணியில் கட்டி ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுருந்தோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். பச்சை பயிறு பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்தாச்சு. நல்லா நைஸாக இருக்கணும். நம்ம இட்லி மாவில் பச்சை பயிறு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இட்லி மாவில் பச்சை பயிறு அரைச்சி பேஸ்ட்டு நம்ம கலந்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த மாவுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். வெள்ளை உளுந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவட்டோம். ஒரு துண்டளவு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி போடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. கால் கிலோ வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வரட்டும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து மாவில் கொட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவில் அடுப்பில் குழி பணியாரம் சட்டி வச்சாச்சு. எல்லா குழியிலும் ஒரு 1/2 டீஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றிக்கலாம். 3/4 குழி மட்டும் ஊற்றிங்க. ஏன்னா வெந்து வந்துச்சுன்னா மேலே வரும். வேகட்டும். ஒரு பக்கம் வெந்துடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. வேகட்டும். 2வது பக்கம் குழி பணியாரம் எல்லாம் வெந்துடுச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம்.
கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி பச்சை பயிர் வச்சு நம்ம குழி பணியாரம் செஞ்சோம். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் செஞ்சு கொடுங்க. அதுக்கு நான் சட்னி வந்து தேங்காய் சட்னி ஆட்டி வச்சுக்கிறேன். தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் எப்படி செஞ்சேன்னா அந்தமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.